அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயணித்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆட்டுச்சந்தைங்க. இதில் என்னென்ன ப்ரீடு இருந்துச்சு, அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கால்நடைகளோடு பயணம். புதுக்கோட்டையில வரோம். புதுக்கோட்டை அது எங்க இருக்கு? அது தொண்டைமான் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை. அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? அங்க இருந்து 250 கிலோமீட்டர். 250 கிலோமீட்டர். அங்க இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. சரிண்ணா. என்ன வாங்கிருக்கீங்கண்ணா? ஆனா வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கேன். சம்பள குட்டி, விளையாட்டு குட்டி எல்லாம் ஃபுல்லாவே வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்கண்ணா? ஆமா. என்ன ரேட்ல முடிஞ்சுச்சுண்ணே? அண்ணே எல்லா ரேட்லயும் இருக்குண்ணே நம்மட்ட. எல்லா ரேட்லயும் முடிச்சிருக்கீங்க. 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா, 2 ரூபா, 1000 ரூபா கூட இருக்கு. 1500 ரூபா கூட இருக்கு. ஏன்னா அங்க இருந்து வாரீங்களே, உங்களுக்கு இது கட்டுமானம் இது? பரவாயில்லண்ணே, ஏதோ சம்பளம் அடையும். ஏதோ சம்பளம் கிடைக்கும். என்னண்ணே? சரிண்ணே, இது அங்க உள்ள ஆடுகள் வித்தியாசம் எதுவும் இருக்குமோ? ஆமா, இது கொடியாட்டு குட்டிண்ணே. இந்த மாதிரி ஆடு நம்ம ஏரியாவுல கிடைக்காது. நம்ம உங்க ஏரியால கிடைக்காது. அதனால இங்க வந்து வாங்க வரீங்க. வந்து வாங்க வரோம். சரிண்ணே, இது எதுக்கா நீங்க கொடியாடு ஃபேமஸ்? கொடியாடு ஃபேமஸ்னா உடனே வளர்த்துறவங்களுக்கு வந்து ஒரு ஆடு ஒன்று 15,000, 12,000, 14,000. நாட்டாடு வளர்த்து அந்த அளவுக்கு விற்காது. நம்ம ஏரியா ஆடு விற்காது. உங்க ஏரியா ஆடு இந்த மாதிரி விற்காது. இந்த கொடியாடு மட்டும் இந்த மாதிரி வித்துரும். ஆமா, விற்கும். அதுக்காண்டி அங்க இருந்து வாரீங்கண்ணா? சரிண்ணே. இது மக்கள் வளர்த்தா எப்படி, எவ்வளவு எதுவும் லாபம் எடுக்க முடியுமா? லாபம் எடுக்கலாமா? எடுக்கலாம் அண்ணே. கண்டிப்பா எடுக்கலாம். சரிண்ணே. நீங்க தொண்டைமான் புதுக்கோட்டையில இந்த ஆடுகள் வந்து வேற யாரும் விற்காங்களா? நீங்க மட்டும் தான் வைக்கிறீங்களா? நான் மட்டும் தான் வைக்கிறேன். நீங்க மட்டும் தான் வைக்கிறீங்க? ஆமா. சரிண்ணே, உங்க நம்பர் சொல்லலாமா? சொல்றேன். 63 69 42. ஓகேண்ணே. 74 70. ஓகேண்ணே. மக்கள் யாரும் கேட்டாங்கன்னா சேனல் நேம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. கொடுப்பா. சரிண்ணே. சரி, ஓகே. சரி, ஏன்னா வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்களாண்ணே? ஆமாண்ணே, வளர்ப்புக்கு தான் வாங்குறேன். ஃபுல்லா வளர்ப்புக்குண்ணே? ஆமாண்ணே. என்ன ஆடுகள்ண்ணே இது? நாட்டுக்குட்டி தானே இது? எல்லாமே நாட்டுக்குட்டி தான். ஆமா. நல்ல கலர்லாம் நல்ல ஒயிட்டா பியூரா இருக்குண்ணே. என்னண்ணே? ஆமாண்ணே. பால் நிறத்துல இருந்த மாதிரி. ஆமாண்ணே, ஒரு ஆட்டுக்குட்டியானே. ஒரே குட்டி ஆடு தானே? வாயெல்லாம் நல்ல ரோஸ் கலர்ல இருந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, அது சின்ன குட்டி தானே? சின்ன குட்டி தானே? ஆமா. சரிண்ணே. எவ்வளவு ரேட் கொடுத்தீங்கண்ணே இதுக்கு? இதுக்கு 8500. 8500. ஒரு குட்டிக்கா 2 குட்டிக்கா? 2 குட்டி சேர்த்து. 2 குட்டிக்கு 8500. ஆமா. பரவாயில்லையே அப்பனா ரேட்டு. ஏன்னா சின்ன குட்டி இல்லனே. ஏன்னா இல்லனே, அங்க உள்ள ஒரு குட்டி சின்ன குட்டியா இருக்கு. அத 7500 காணுங்களே. பொடி குட்டி இல்லனே இது? பொடி குட்டி அப்படிங்கறனால பொடி குட்டினால ரேட் கம்மியா கொடுத்து. பரவாயில்ல, ஆனா ரேட் நல்லா பார்கெனிங் பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. அவங்க என்ன ரேட் சொன்னாங்க? அவங்க 11 ரூபா சொன்னாங்கண்ணே. 11 ரூபா சொன்னாங்க. ஆமா. என்னண்ணே, பரவாயில்ல, நீங்க குறைச்சு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. இது என்ன எப்படின்னு? அது 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா சொன்னாங்க. ஒத்த குட்டி மட்டும்ண்ணே? ஆமாண்ணே. இது என்ன வகையை சார்ந்ததுண்ணே? இது நாட்டுக்குட்டி தானே? இது நாட்டுக்குட்டி தானே? சரிண்ணே. என்ன ரேட் சொன்னாங்க? அது 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க என்ன ரேட் கொடுத்தீங்க? நாங்க 7 ரூபா கொடுத்தோம். 7 ரூபா கொடுத்துருக்கீங்க. சரிண்ணே. 7200 கொடுத்தோம். 7200 கொடுத்துருக்கீங்க. இது பொட்டாடு தானா? ஆடு தானே? மூணுமே கெடா குட்டி தான். கெடா குட்டியா? ஆமா. பரவாயில்லையா அப்பனா? இதெல்லாம் வாங்கினது நல்ல ரேட் வாங்கிருக்கீங்களா? மூணுமே கெடா குட்டி தான். அது வளர்ப்புக்கு போகுதா? வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்கு தான் ஃபுல்லா. ஆல்ரெடி இங்க வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து திருப்பி வந்து வாங்குறோம். திருப்பி வந்து வாங்குறீங்க? ஆமா. வளர்த்து வித்துருவீங்களோ? இல்லண்ணா, ஆமா, வளர்த்து வைக்கிறது. ஆமா. சரிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. நீங்க எந்த ஊர் வியாபாரி? நமக்கு அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். சரிண்ணே. இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரிஜினல் கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணே. எத்தனை கொண்டு வந்தீங்க? மொத்தம் 70 வந்துச்சு. எத்தனை? 70 குட்டி. 70 குட்டி கொண்டு வந்தீங்க. குட்டி ஈரோடு போயிருச்சு. எல்லாம் ஈரோடு போயிட்டா? சரிண்ணே. இது குட்டி 7,500 சொல்றோம். 7,500 சொல்றீங்க? 7 ரூபா கொடுத்துருவோம். 7 ரூபா கொடுத்துருவீங்க. சரிண்ணே. என்ன குட்டி இது? பொட்டை குட்டியா? கிடா குட்டி. பொட்டை குட்டி அதே ரேட்டு தானா? பொட்டை குட்டி ஜோடி 12 ரூபா வரும். 3 மாசத்துக்கு 5 மாசத்துக்கு வரும். ஓ, அது வந்து 12 ரூபா வருமோ? இது என்ன ரேட் வரும்? கிடா ஜோடி 14 ரூபா வரும். 14 ரூபா வரும். சரிண்ணே. எப்பயும் நம்ம குட்டி இருக்கும்னே. எப்போதும் உங்களோட குட்டி இருக்கும். தமிழ்நாடுல ஜோடி பண்ணலாம். சரிண்ணே. ஆமா. நம்பர் சொல்றீங்களா? 87 78 91 73 21. சரிண்ணே. நம்ம எப்பயுமே குட்டி இருக்கும்னே. எப்போதும் குட்டி இருக்கும். எப்பயுமே 20 குட்டி டோர் டெலிவரி பண்ணிடுவோம். டோர் டெலிவரி பண்ணுவீங்கண்ணே? இது மாடா இல்ல ஆடா அப்படிங்கிற விதத்துல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் ஒரு ஆடு இன்னைக்கு எட்டயபுரம் சந்தைக்கு வந்துருச்சு. ஒரிஜினல் கொடியாடுங்க. பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றமும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நல்ல கரும்போர் குட்டி. கிட்டத்தட்ட 5.5 அடி உயரம் தாராளமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நின்ன துணை குட்டிகளும் சலிச்சதில்லை. அதுவும் ரொம்ப உயரத்தில் தான் இருந்துச்சு. 4 குட்டியும் சேர்த்து 1,50,000 சொன்னாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மாடே ஒன்று இப்போ அந்த ரேட்டுக்கு விற்கிறது இல்லை. 1,55,000 சொல்லும் போது அப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆகிப்போச்சு. ஆடை தொட்டு பார்க்காத ஆட்களும் இல்லை, அதை கூட ஃபோட்டோ எடுக்காத ஆட்களும் இல்லை.
சினிமா நடிகர்களுக்கு இருந்த மாதிரி ஃபேன்ஸ் இன்னைக்கு அந்த ஆளுக்கு இருந்துச்சுங்க. வணக்கண்ணா. வணக்கம் சொல்லுங்கண்ணே. எங்க இருந்து வரீங்கண்ணே? நம்ம கோயில்பட்டிண்ணே. கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. இது என்னண்ணா உங்க உயரத்துல ஆடு கொண்டு வந்திருக்கீங்களே? இது வேலையாடுண்ணே. ஃபுல்லா வேலையாடுண்ணே. வேலையாடு. ஆடா கிடாயாண்ணே? கடாய் தான். நாலுமே கடாய் தான். நாலுமே கிடாய். ஆமா. ஒரிஜினல் ஆடானா இது? ஒரிஜினல் கொடியாடு. கொடியாடுண்ணே. ஆமா. என்ன உங்க உயரம் இருக்குண்ணே, ஆச்சரியமா இருக்குது. எப்படி வளர்த்தீங்க? அவங்க அப்படியே ஒரே வீட்டுல போட்டே தீவனம் போட்டு வளர்த்தாங்க. ஒரே வீட்டுல தீவனம் போட்டு வளர்த்தாங்கண்ணே. சரிண்ணே. இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 1,40,000 சொல்லுதா. 1,20,000 கேட்காங்க. 1,40,000 சொல்றீங்க. 4 ஆடும் சேர்த்தானே? 4 ஆடும் சேர்த்து. சரி, ஒண்ணு என்ன ரேட் கேக்குறாங்க? நான் 4 சேர்ந்து 1,30,000 கொடுப்பேன். அது கீழே இல்லன்னு இருக்கேன். 1,30,000 கொடுப்பீங்க? ஆமா. அதுக்கு கீழனா இல்ல? இல்ல. சரிண்ணே. சந்தையில வந்ததுல ரொம்ப அருமையா டாப் குவாலிட்டி ஆடா இருக்கும் போல இருக்கு. ஒருத்தங்க தான் கேட்டிருக்காங்களா? அடுத்து யாரும் கேட்கலையோ? 4 அதே விலைத்தான் கேட்க. அதுக்கு மேல கேள்வி இல்ல. ஆமா. எத்தனை கிலோ இருக்கும்னா இது? இந்த ரெண்டும் சேர்ந்து 100 கிலோ வரும். ரெண்டும் சேர்ந்து 100 கிலோ வரும். ஆமா. அப்ப வாங்குறவங்களுக்கு அதிகமான லாபம் தான் இருக்கு. இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆடை யாரும் பாத்துருக்கவும் மாட்டாங்க. சரிண்ணா. இது எத்தனை பல்லுன்னு இது? பல் சேர்ந்துருச்சுண்ணே. பல்லுலாம் சேர்ந்துருச்சு. எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா? அப்பனா எப்படி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் இருக்கும். 4-5 வருஷம் இருக்கும். 4-5 வருஷம் இருக்கும். இந்த ஆடை பார்த்த உடனே சரியான முறையில் என்னால் கேள்விகளே கேட்க முடியல. அதை பிரமிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன்.